ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா களை கட்டியிருக்கு. இதுவரைக்குமே ஒரு சில போட்டிகளே முடிவடைந்த நிலையில, சமீபத்தில பார்த்தீங்கன்னா, 5 முறை சாம்பியனான சிஎஸ்கே அணிக்கும், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்குமே களமிறங்குனாங்க. கடந்த 2 சீசன்களுமே சிஎஸ்கே அணிக்கு ஏத்தபடி போகல. ஐபிஎல் வரலாற்றில முதல் முறையாக 2025 சீசனுமே சென்னை அணி கடைசி இடம் பிடித்தது. 2026 ஐபிஎல் சீசன்ல இந்த மோசமான வரலாற்றை மாத்த சிஎஸ்கே முயற்சி பண்றாங்க. இந்த முக்கியமான தொடர்ல சிஎஸ்கே அணியுடைய துருப்புச்சீட்டாக பார்க்கப்படுற எம்.எஸ். தோனி அவர்கள் சமீபத்தில் காயம் அடைந்ததாக சொல்லப்பட்டது. இதனால அவர் 2 வாரங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டிகளில் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது கடும் அப்செட்டில் இருந்த சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக தோனி அவர்கள் நேற்றைய பிராக்டிஸ்ல கலந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் பஞ்சாப் அணியுடன் நடைபெறவுள்ள போட்டியில தோனி அவர்கள் கண்டிப்பாக 11 அணியில் இடம்பெறுவார் அப்படின்ற தகவல் ரசிகர்கள் மத்தியில கூடுதல் மகிழ்ச்சியையும் வரவேற்பையுமே கொடுத்திருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா 11 அணில ஒரு சில மாறுதல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த 11 அணியை தோனி அவர்களே தரமாக தயார் பண்ணிருக்காராம். கண்டிப்பாக இன்னும் 1 அல்லது 2 போட்டிகள்ல பிரிவிஸ் அவர்களுமே அணியில இணைந்து விடுவார். சிஎஸ்கே பழையபடி அதிரடி அணியாக மாறிவிடும் அப்படின்னு ரசிகர்களுமே விரும்புறாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.